குட் ஈவினிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வந்து CS3492 டிபிஎம்எஸ்லேயும் சரி, ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிபிடிஎம் இது ரெண்டுலேயுமே நம்ம பார்க்க போகிறது ஃபைண்டிங் கேண்டிடேட் கீ. ஸோ எப்படி வந்து நம்ம கேண்டிடேட் கீ ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் ABCDEF அப்படின்னு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ A டிட்டர்மைன்ஸ் B, AD டிட்டர்மைன்ஸ் C, B டிட்டர்மைன்ஸ் F, A டிட்டர்மைன்ஸ் E. இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபைண்ட் ஆல் கேண்டிடேட் பாசிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்டஸ்ட் டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அதில் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி A டென்ஸ் டு B, next AD tends to C, B tends to F, A tends to E. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபங்க்ஷன் டிபெண்டன்சிஸ் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது A tends to B. இப்போது இந்த ரைட் சைடில் உள்ள வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும். ரைட் சைடில் உள்ளது இந்த ரிலேஷனில் எது இல்லையோ அதுதான் நம்மளோட கேண்டிடேட் கீ. இது வந்து ஒரு ஷார்ட்கட் டெக்னிக்ஸ். ஓகேங்களா. ஸோ ரைட் சைடில் எந்த கீ இல்லையோ, எந்த வேல்யூ வந்து இல்லையோ அதுதான் நம்மளோட பாசிபிள் கேண்டிடேட் கீ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா B வந்து B இருக்குது, நெக்ஸ்ட்டு C இருக்குது, F இருக்குது, நெக்ஸ்ட்டு E இருக்குது. ஸோ இதில் என்ன இல்லை அப்படின்னா AD இல்லை. என்ன வேல்யூ இல்லை? AD. ஓகேங்களா. இது எப்படி வந்து கேண்டிடேட் கீன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது ஒரு ஷார்ட்கட் டெக்னிக்ஸ். என்ன சொல்லியிருக்கேன், இருக்கிறதுல ரைட் சைடில் என்ன வேல்யூஸ் இல்லையோ அதில் இல்லாத வேல்யூஸ் தான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கேண்டிடேட் கீன்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது AD கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஷர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரைட் சைடு இல்லாத கீ வேல்யூஸ் எடுக்கிறோம். அது எல்லா ரிலேஷன்லையும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, எல்லா ரிலேஷன்லையும் அது எக்ஸ்போஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது கேண்டிடேட் கீ. ஓகேங்களா. இப்போ அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ AD க்ளோஷர். அப்போ AD க்ளோஷர்னால் என்ன ஆகும், இந்த Aயும் Dயும் அப்படியே வரும். ஓகேங்களா. அடுத்து A என்ன டென்ஸ் பண்ணுது, Bயை டிபெண்ட் பண்ணுது. ஓகே. அடுத்து AD வந்து என்ன வேல்யூ டிபெண்ட் பண்ணுது, C. ஓகேங்களா. அதுக்கப்புறம் B என்ன வேல்யூ இருக்குது, F. ஓகே. நெக்ஸ்ட்டு A எதுனா டிபெண்ட் பண்ணியிருக்கு, E. இப்போது ரிலேஷனில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, A, B, C, D, E, F. ஸோ இந்த AD க்ளோஷர் என்ன பண்ணுது, எல்லா வேல்யூஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா AD அப்படிங்கிறது வந்து நம்மளோட கேண்டிடேட் கீ. ஓகேங்களா. ஸோ கேண்டிடேட் கீ வந்து இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோங்களா அதுக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷனில் வந்து A, B, C, D, E, F அதே ரிலேஷன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட வேல்யூஸ் ஃபங்க்ஷன் டிபெண்டன்சி என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து AC டென்ஸ் டு BE. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வேண்டாம், இது தப்பாக இருக்குது. இன்னொரு ரிலேஷன் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து A டென்ஸ் டு C, நம்மளோட ஃபங்க்ஷனல் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா A டென்ஸ் டு C, C டென்ஸ் டு D, D டென்ஸ் டு B, நெக்ஸ்ட்டு E டென்ஸ் டு F. ஓகே. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிலேஷனில் எழுத போகிறோம். அப்போது A டென்ஸ் டு C, C டென்ஸ் டு D, D டென்ஸ் டு B, E டென்ஸ் டு F. இப்போ ரைட் சைடில் என்ன வேல்யூஸ் இல்லைன்னு பார்க்கணும். என்ன இருக்குது, B இருக்குது, C இருக்குது, D இருக்குது, F இருக்குது. ஓகேங்களா. என்ன வேல்யூ இல்லை, A அண்டு E இல்லை. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் படி கேண்டிடேட் கீ. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த AE வந்து கரெக்ட் கேண்டிடேட் கீயா, எல்லாரோட வேல்யூஸையும் வந்து எல்லா கேண்டிடேட் எல்லா கீஸையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். அப்போது AE என்ன கண்டுபிடிக்க போகிறோம், க்ளோஷர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே.
ஸோ இப்போ ஏஇ க்ளோஷர் என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு ஏஇ அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஏ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. சி எதை டிபெண்ட் பண்ணது, டி. டி எதை ரெப்ரசன்ட் பண்ணது, பி. பி அதுக்கப்புறம் இங்கே இ இருக்குது. இ எதை ரெப்ரசன்ட் பண்ணது, எஃப். அப்போ இங்கே என்ன வேல்யூ வந்துருச்சு, ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இந்த ஏஇ க்ளோஷர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, எல்லா வேல்யூவையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நம்மளோட ஏஇ அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா கேண்டிடேட் கீ. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து கேண்டிடேட் கீ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் டெக்னிக்ஸு. இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.